அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற கிளைமேட்டு ரொம்ப கோல்டாக இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நிறைய பேருக்கு சளி பிடிச்சிட்டு தொந்தரவு கொடுக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சுக்கு கொத்தமல்லி காப்பி ரெசிபியை பார்ப்போம். கொத்தமல்லி காப்பி என்பது நம் தமிழ் பாட்டி மருந்து ஆகும். இந்த பண்டைய காலத்திலிருந்தே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம ஜீரணத்துக்கு நல்லா உதவுங்க. இரும்பல் மற்றும் சளி தலைவலி எல்லாம் குறைச்சிடும். இது காப்பி இல்லை, ஒரு கஷாயம். ஆனால் நம்ம சொல்கிறது காப்பி மாதிரி நம்ம குடிக்கிறதுனால இது காப்பின்னு சொல்லி நம்ம அழைக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு வகையான டீ மாதிரியும் சொல்லலாம். டீ சுக்கு என்பது காஞ்சி போன இஞ்சியை வச்சு பொடிச்சு கொத்தமல்லியோடு அரைச்சி அது கூட சேர்க்க வேண்டியதை சேர்த்து மருத்துவ குணத்தோடு நம்ம இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ செய்முறைக்கு போகலாம். நான் ஒரு 50 கிராம் சுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த சுக்கு பாருங்கள், இந்த மேல் தோல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அப்புறமா இடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறேன். இப்போ சுக்கு நல்லா இடித்து பொடி பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மல்லியை வறுத்துக்கலாம். நான் 50 கிராம் மல்லி எடுத்துக்கிறேன். 50 கிராம் சுக்குன்னா 50 கிராம் மல்லி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் வறுக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வருது பாருங்கள். நல்லா வறுபட்டு நல்ல ஸ்மெல் வரும், மல்லி ஸ்மெல்லு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டுறது. அதே மாதிரி அந்த சுக்கு நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த சுக்கையும் லேசாக வறுத்துக்கலாம். லேசாக வறுத்தா போதும். சுக்கு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஏற்கனவே அதெல்லாம் காரமாக இருக்கிறதுனால மிளகு போதும். இது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு வறுக்கலாம். 2 திப்பிலி சேர்த்துக்குவோம். நல்லா வறுபட்டுச்சுங்க. ஏற்கனவே நம்ம ஆற வச்சுருக்கிற மல்லி சுக்கு கூட இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறணுன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா அரைச்சாச்சுங்க. திப்பி தான் இருக்கும். இது ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம், ஜலிக்க வேண்டாம். இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்துடலாங்க. வெள்ளை மஞ்சள் இருந்தால் இது கூடயே போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லாத டைமில் இந்த மாதிரி மஞ்சத்தூள் சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். 2 டம்ளர். 1 2 2 தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இன்றைக்கி வர காப்பியும் பண்ணுறேன், பால் கூட சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்னு 2 மெத்தடும் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இதுக்கு சர்க்கரை சேர்க்குறத விட வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி சேர்த்து போட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வருதுங்க. இந்த டைமில் 2 கிளாஸ் நம்ம செய்ய போகிறோம். 2 டம்ளர். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடியை சேர்த்துக்குவோம்.
நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சு கொஞ்சம் சுண்டணும். நல்லா கொதிச்சிச்சுன்னா இப்போ இது வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கிளாஸ் மட்டும் தனியாக எடுத்துடலாம். வர சுக்கு காப்பி இது. இன்னொன்று பால் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீதி இருக்கிற இதில் வந்து அரை கப் பசும்பால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அரை டம்ளர் மீதி இருக்கிறத கலந்து கொதிக்கும். அது இப்படி கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பிளேட்டிங் பண்ணிடுவோம். கப்பில் ஊற்றிடலாம். சுக்கு மல்லி காப்பி ரெடி ஆகிடுச்சுங்க. பால் ஊற்றுந்து வர சுக்கு மல்லி காப்பி ரெண்டுமே இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துவோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துருவோம். இது ஒரு ஸ்பூன் நல்லா கலந்துருவோம். அருமையான சுக்குமல்லி காப்பி ரெடி ஆயிடுச்சு. இந்த குளிர்காலத்தில் ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. இது தமிழ் பாட்டி வைத்தியம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் நமக்கு லைக் கொடுங்க. வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வணக்கம்.